டுடே கிளாஸில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் 14 நம்பர் நீடல் எடுத்துக்கோங்க. ஓகே, 14 நம்பர் நீடல் எடுத்துகிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் நான் போட சொன்னேன்ல டுடேஸ் பேக்கு, சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீடல் நம்பர் 14. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போடுறேன், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் அது மிடில் இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை நீட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட்டு நான் எஸ்டர்டே வீடியோவில் காமிச்சதில் சேம் அதே எண்ட் நாட்டு எண்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகே, சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு சேம் இப்போ செயின் ஸ்டிச் போட்டோம்ல அந்த செயின் ஸ்டிச்சஸ் மிடல்லையே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி மிடலில் இன்னொரு செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்லோவாக பண்ணுங்க, இல்லைன்னா த்ரெட் கட் ஆகிடும். அந்த செயின் ஸ்டிச் மிடல்லையே பண்ணணும். பண்ணி சேம் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சில்க் த்ரெட்டில் பண்ணுங்க. ஏன்னா 2 ஜரி த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் பண்ணதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் சேம் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா 2 த்ரெட்டு சேர்த்து பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் உங்களுக்கு த்ரெட்டு. சேம் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துகிட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு கலரு செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வரணும். ஸ்லோவாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா த்ரெட்டு கட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி அந்த மிடல்லையே ஒரு செயின் ஸ்டிச் போட்ட மிடல்லையே இன்னொரு வாட்டி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இது செகண்ட் ஸ்டிச்சு, டபுள் செயின் ஸ்டிச்சு சொல்லுவாங்க. நேம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டிச்சை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சேம் இந்த ஷேப்பில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.